ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, மில் மேக்கரை வச்சு நம்ம எப்படி உருண்டை குழம்பு செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கடலை பருப்பை நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா போதும். ஊற வச்சு 50 கிராம் கடலை பருப்பை ஊற வச்சு இதில் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 6-7 சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பொருளுக்கு தேவையான அளவு நான் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கேன். ஏன்னா நம்ம குழம்புல போட போறோம் இல்லைங்களா. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை குறன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது கூடயே நம்மனா மில் மேக்கரை நான் சுடு தண்ணியில போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன். தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. பிழிஞ்சு எடுத்து நான் வச்சிருக்கேன். இப்போ இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த உடச்ச கடலை பவுடர் அரைச்சி வச்சிருக்கீங்களா, அது கூட சேர்த்துக்க. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நான் பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மில் மேக்கர்லயே கொஞ்சம் லேசா தண்ணி இருக்கும். நம்ம பிழிஞ்சா கூட தண்ணி இருக்கும். அதனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட்ட பிறகு தான் குழம்பு சேர்க்க போறோம். பிசையும் போதே பாருங்க நல்லா வாசனையா இருக்கு. நம்ம கறி உருண்டை குழம்பு செய்யறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. சின்ன சின்ன துணுகளா உருட்டி வச்சுக்கலாம், எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம உருண்டைய உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஆயில்ல போட்டு பொரிக்கணும். இப்போ மிக்சி ஜார்ல சாம்பார் வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் வச்சிருக்கேன். இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுப்போம். ஒரு பேன் வச்சு பற்ற வச்சேன். எண்ணெய் ஊற்றி இப்போ இது காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ உருண்டெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. கடாய் காய வச்சாச்சு. இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இது கூட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் செய்யற அளவு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்யறேன். தக்காளி குட்டி தக்காளி 2 போட்டிருக்கேன். 2 தக்காளி வந்து நம்ம அரைக்க யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் 2 தக்காளி. சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அரைச்சி வச்சா மசாலாவை எடுத்து இது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து கொஞ்சமாக புளியை ஊற வச்சிருக்கேன், அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். இதுலேயே வேறு மெத்தட்லேயே வைக்கலாம், அது இன்னொரு நாள் சொல்லித்தரேன், அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ சிம்மில் வச்சிருங்க. கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன், மேலே தூவிக்க. இந்த உருண்டை இதுக்குள்ளேயே நல்லா ஊறி குழம்பு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஊறட்டும், லேசாக கொதிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் திக்காக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கிரேவி சுண்டுற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். எனக்கு இந்த இப்படியே ஓகே தான், ஏன்னா நான் 5 பேர் சாப்பிடணுன்றதுக்காக இந்த அளவு ஓகே. கிரேவி திக்காக இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு தனி ருசி தான். நம்ம செய்யறதுல தான் இருக்கு, நம்ம எப்படி செஞ்சாலும் நல்லா ருசியா இருக்கும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளியே வந்துருச்சா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ரொம்ப சுவையான மில் மேக்கர் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாடோடையும் சாப்பிடலாம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நம்ம தேங்காய் அரைச்சி குருமா மாதிரி வச்சு இதே உருண்டையில் போட்டு செய்கிறோம், அது வந்து இன்னும் இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோவும் எடுத்து போடுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.